ஆமாம் தர்ஷினி, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்த? ஒரு சூப்பரான பிரியாணியை வெளுத்து கட்டி சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ காடி பிரியாணியை வந்து ஃபுல் கட்டிட்டு வந்திருக்க. இருந்தாலும் ஒன்று பாவம்னு மன்னிச்சு விட்டுறேன். ஸோ அதுக்குள்ளேயும் நாங்களும் ஒன்று செஞ்சோமே. என்னது? காடி மிளகு பிரட்டல். அப்படியா? என்னை விட சமைச்சு சாப்பிட்டு அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டாக வந்துட்டு உனக்கு லேட்டஸ்ட்டாக ஒன்று செஞ்சு காமிக்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு குடல் குழி ஆம்லேட். ஸோ ஆம்லேட்டில் குடல் குழி ஆம்லேட் பண்ண போகிறாங்க. ஆம்லேட் பார்ப்போமா? ஓகே. அடுத்த ஸ்பெஷல் இதையும் நீங்கள் எத்தனை பீஸ் கட்ட போகிறீங்க? ஒரு 3. அவ்வளோதானா? போதுமா? போதும். இப்பதானே பிரியாணி சாப்பிட்டேன். ஓகே. அதை வந்து குடலை வந்து நம்ம வந்து என்ன பிரியாணி நல்லா சாப் பண்ணிருக்கோம். உனக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மட்டன் கடைக்காரங்கள்ட்டே கறி கடைக்காரங்கள்ட்ட சொன்னோம்னா இந்த மாதிரி கைமா பண்ணி கொடுங்க குடல் அப்படின்னா அவங்க கைமா பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம மஞ்சள் சீரகம் மஞ்சள் பொடி சீரக பொடி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிட்டு அதை என்ன பண்ணலாம், அப்படியே என்ன பண்ணலாம், முட்டை இருக்கு பாருங்க. ஆமாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேக கட் பண்ண சின்ன வெங்காயம். ஸோ ஆம்லேட்டுக்காக சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஆம்லேட்டுக்காக சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தையும் இந்த குடல், ஸோ இது கூட கொஞ்சம் மிளகு சீரக பொடி அரைச்ச பொடி, இந்த பொடி போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு, ஸோ தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நம்ம முட்டை போட்டு பீட் பண்ணையில் போட்டுக்கலாம். நீங்கள் பவுடர் சால்ட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் பவுடர் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சோன்னு சீரகம். இதெல்லாம் இவ்வளோ சீரகம் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் அப்படின்னா, ஸோ குடலும் எக்கு சேரையில் உங்களுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி டைஜஷன் கண்டெய்னுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணணும். இது நம்ம ஃபுட்டில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக சவுத் இந்தியன் ஃபுட்டில் தான் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்டில் ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஹார்டான ஒரு ஃபுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைஜஸ்ட்டுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் போடுறோம். ஓகே. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த அஞ்சரை பெட்டி ஒன்று இருக்கும். ஸோ அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஜாமான் தான் இதெல்லாமே. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம எக்கு உடச்சி. ஓகே. இந்த ஒரு குடல் அதுக்கு எத்தனை முட்டை? ஒரு 3 மணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா ஆம்லேட்டுக்கு பீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பப்பியாக வருன்ற கண்டியாக தான் அந்த பீட் பண்ணுறது. பீட் பண்ணி இப்போ வந்து 3 முட்டை போட்டுருக்கோம். இன்னும் பத்தலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு முட்டை போட்டுருக்கோம். இன்னொரு முட்டையும் இந்த 3 ரசனி 3 ஆம்லேட் கேட்டுருக்காங்கல்ல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு எக்கு 3 ரசனிக்காக. அதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மிளகு பொடி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எக்குக்காக. பிரியாணி ஒரு ஆம்லேட் இது பீட் பண்ணிட்டு குடல் குழி ஆம்லேட். குடல் எக்கு சின்ன வெங்காயம் குழி ஆம்லேட்டு. இது இப்போ நம்ம தீபாவளிக்கு வந்து இதில் வந்து ஒரு படி பிரியாணிக்கு 10 பீசஸ் வந்து குழி ஆம்லேட் கொடுப்போம். ஓ சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணிக்கு நீங்கள் வீட்டில் கிச்சனுக்கு லீவ் விட்டுறீங்க, நம்மளுடைய சாய் கேட்ரிங்கை காண்டாக்ட் பண்ணுறீங்க. காடி பிரியாணி அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு படிக்கு 10 குழி ஆம்லேட் ஃப்ரீ. அந்த மாதிரி கொடுத்துறோம். ஸோ நம்ம ஆஃபர் எவ்வளோ சூப்பரான ஆஃபர் பார்த்தீங்களா? ஆம்லேட்டு இந்த வருஷம் நம்ம தீபாவளியை வந்து நல்லா கொண்டாடுவோம். ஏன்னா இந்த 3 வருஷம் நம்ம வந்து கொரோனா அந்த ஒரு இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறதுனால, ஸோ இந்த வருஷம் நமக்கு கடவுள் புண்ணியத்தில், இறைவன் புண்ணியத்தில் நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த வருஷம் நல்லபடியாக கொண்டாடுவோம் அப்படின்றதுக்காக நம்ம சாய் கேட்ரிங் சார்பாக ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை, புதுமையான ஒரு விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சாய் கேட்ரிங் கஸ்டமர்ஸ்க்காக. கண்டிப்பாக. ஸோ வந்து இப்போ எல்லாம் பீட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி இந்த பணியார சட்டி குழி இருக்குது பாருங்கள். ஆமாம், நம்ம வீட்டில் இருக்க பணியார குழி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. குடல் பணியாரத்துக்கு வந்து குடல் குழி பணியாரம். ஸோ அதுக்கு வந்து பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பணியார சட்டியும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணலாமா? ரெடி பண்ணலாமா பிரியதர்ஷினி? இப்போ ஊற்றுங்க. நல்லா குடலோடு சேர்த்து ஊற்றுங்க. கொஞ்சமாக
போதும் போதும். இப்போ உங்களோட ராஜா மாமா நல்லா ஊற்றுறாரு. அவங்க செஃப் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால நல்லா வெறும் ட்ரைனிங் தான். ஓ வீட்டில் பண்ணி பார்ப்பாங்க. ரைட்டு. உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்குலாம் கொண்டே வர மாட்டாங்க. சரி அடுத்து செஞ்சு கொண்டு சாய் கேட்டரிங்கில் சாப்பிட்றீங்களா அடிக்கிறப்ப வந்து? இருந்தாலும் மாமா டேஸ்ட் சாப்பிடணும்ல. ஓகே. சூப்பரான குடல் புளி ஆம்லேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்னிஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். குடல் சாப்பிடாத குழந்தைங்களையும் வந்துட்டு சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நம்மளுடைய சாய் கேட்டரிங் சர்வீஸ்க்கு நீங்கள் வாங்க. வந்து தீபாவளி ஆர்டர் நிறைய வெரைட்டிஸ், நிறைய உங்களுக்கு ரெசிபிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தீபாவளியை நம்மளுடைய சாய் கேட்டரிங்கோட சேர்ந்து கொண்டாடுங்க. ஸோ பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு தோணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரோஸ்டட் கிரில்டு சிக்கன் தயாராகிடுச்சு. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து கிரில் சிக்கன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஷின் வாங்கி அதை பண்ணி அந்த மிஷினில் போட்டு இந்த கிரில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வாட்டர், பாயில்டு வாட்ரு, அந்த வாட்டரில் நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் அந்த வாட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம், ரோஸ்டட் கிரில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறது அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ நம்மளுடைய சாய் கேட்டரிங் சர்வீஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரோஸ்டட் கிரில் சிக்கனுடைய வீடியோ பாருங்கள். ஸோ இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸில் அதில் ஒன் ஆஃப் த ரெசிபியாக ரோஸ்டட் கிரில்டு சிக்கன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.